பிரஸ் மீட் வந்து கட்சி ஒன்றிணையணும் என்பதை தாண்டி எடப்பாடியை அந்த பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்ற பார்வை நோக்கி நகர்ற மாதிரி தானே சார் இருக்கு. அப்ப அது அவரு மறைமுகமா சொல்றாரு. கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அவர் வந்து 10 நாள் கெடு இல்லைன்னா எடப்பாடியை விட்டுட்டு இந்த கருத்துடையவர்களை எல்லாம் நான் போய் பார்ப்பேன்னு தான் சொன்னாரு. அது ஓகே தான். பட் அவரை எப்படி விடுவீங்க? சரி, இன்னைக்கு ஹைகோர்ட் தீர்ப்பு, சிங்கிள் ஜட்ஜ் என்ன சொல்றாரு? வழக்காடி வந்து அதிமுக மெம்பராவாச்சும் இருக்கணும்ல, எங்க ரினியூ பண்ணிருக்கீங்கன்னு கேட்காரு சூரியமூர்த்தி கேஸ்ல. அது கரெக்ட் கொஸ்டின். நீங்க அதிமுக மெம்பர் இல்லைங்க, ரினியூவே ஆகல. அப்ப அதிமுகவோட இதுல நீங்க எப்படி வருவீங்க கிளைமுக்குள்ள? அப்போ இந்த வழக்காடிகள் எத்தனை பேர் உண்மையிலே ரினியூ பண்ணிருக்காங்கன்னே தெரியல. அது அதிமுகவுக்கு தான் தெரியும். அதிமுகவே வந்து இல்லைங்க இவங்க யாருமே மெம்பர் இல்லைன்னு கூட ஒரு அஃபிடவிட் போடுவாங்க. நீங்க அதை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்ற? சரி, பல பேர் பல காலகட்டங்கள்ல அதிமுக விட்டு போயிருக்காங்க, நீக்கப்பட்டிருக்கிறார்கள், நீங்கி இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு சில உறுப்பினர் சேர்க்கை நடந்திருக்கும். அது ரெக்கார்டு அதிமுக இருக்கும். மகாலிங்கன் கையில இருக்கிற ரெக்கார்டு அது. அவங்க நினைச்சா மாத்திடுவாங்க அதை. அப்ப இந்த சிங்கிள் ஜட்ஜி உண்மையிலே அது எடப்பாடிக்கு லாபம். இனிமேல் சிம்பிள் அஃபிடவிட் தான். இந்த ஜட்மெண்ட்டை மேற்கோள் காட்டுவாங்க. இந்த வழக்காடி எல்லாம் அதிமுகவே கிடையாதுங்கம்பாங்க, டிஸ்மிஸ். இனி சுப்ரீம் கோர்ட்டு தான் போனோம். அப்போ இது சாத்தியம் இல்லை. இவர் என்ன சொன்னாலும் சாத்தியம் இல்லை. எடப்பாடி என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு? கட்சி கட்டுப்பாடை மீறியவர் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் இவங்களை கட்சியை விட்டு அனுப்புவாரா? இதான கேள்வி. கட்சி விட்டு அனுப்புனா செங்கோட்டையன் நல்லா போச்சுன்னு கூட நினைக்கலாம். ஏன்னா அவருக்கு இன்னைய தேதிக்கு டிக்கெட்டும் கிடையாது. இனிமேல் இவ்வளவும் நடந்த பிறகு அவர் டிக்கெட்டும் அவரோட ஆதரவாளர்களுக்கு டிக்கெட்டும் எடப்பாடி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. அப்ப இனி அவர் வந்து வெளியில் தான் வரணும். ஆனா எம்ஜிஆர் கட்சியிலிருந்து அவரா அந்த முடிவு எடுத்து வெளியில வர்றதுங்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், மன கஷ்டமா இருக்கும். அப்ப இவங்க நீக்கினா நல்லதுதான், அது நமக்கு சிம்பதி இருக்கும்னு நினைப்பாரு. இவர் 10 நாள் கழிச்சு என்ன செய்ய போறேன்னு நீங்க சொல்லிட்டாரு. நான் வந்து இதே மாதிரி எண்ணம் உள்ளவர்கள் எல்லாம் போய் ஊரா பார்க்க போறேன்ட்டாரு. எல்லா ஊர்லயும் இருப்பாங்க. ஒவ்வொரு ஊருக்கு போனீங்கன்னாலும் இந்த எண்ணம் உள்ளவர்கள் இருப்பாங்க, வருவாங்க அவங்க பாக்குறதுக்கு. நமக்கெல்லாம் பேர் தாங்க தெரியும், சசிகலா அம்மா, கேசிபி, இப்படி பேர் தெரியும். இப்ப இதெல்லாம் பண்ண முடியாதவர்கள் அன்வர் ராஜா, மைத்ரேயன், ஓசப்படாம அவங்க வந்து திமுகவுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. கீழ்மட்டத்திலையும் திமுக போய் சேர்ந்திருப்பாங்க, நமக்கு தெரியாது, பேர் தெரியாது. செங்கோட்டையனுக்கு அந்த முடிவும் எடுக்க முடியாது. அப்போ செங்கோட்டையன் வந்து இன்றைய தேதிக்கு அவர் என்ன பிரஸ் மீட் வச்சாலும் சரி, தொண்டர்கள் கூட்டத்தை கூட்டினாலும் சரி, அவர் தொண்டர்கள் கூட்டம் கூட்டுவதன் மூலமாக அவரோட பலத்தை நிரூபிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். ஆனா டிவி ஷோ தானேங்க. 10,000 பேர் கூடி இல்ல 5,000 பேர் கூடி தேர்தலில் என்ன மாற்றத்தை அது ஏற்படுத்தும்?